சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நாட்டிலையும் நல்ல நாடு நாவலரும் புகழும் நாடு கோடமலை பொழியோ நாடு குளிர்ந்த தன்னல் வேதோ நாடு அன்னை இஞ்சி பிஞ்சி போக்கும் நாடு இஞ்சி பிஞ்சி போக்கும் நாடு அங்கே இருவாச்சி மலரும் நாடு எங்கே கொஞ்சி போக்கோ நாடு இருவாச்சி மலரும் நாடு மயிலிருந்து விரித்தாடும் மானிருந்து விளையாடும் ஆனை கட்டி போரடிக்கும் ஆனை கட்டி போரடிக்கும் அழகு அயோத்தி மனகரந்தான ஆனை கட்டி போரடிக்கும் அழகு அயோத்தி பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டுவாரா அது அன்று ஒரு காலத்தில் அது அதிவரதராசா அவர் காலத்துக்கு பின்னாலே தஜரத மன்னவரோ அயோத்திய ஆண்டுவாரா அப்படி ஆண்டு வரும் காலத்தில் நாலு நல்ல மக்களை பெற்றெடுத்த தஜரத அது மூத்த மகன் ராமபேரா இளைய மகன் பரதா மூணாவது பிறந்த மகன் லட்சுமண மூர்த்திய நாலாவது பிறந்த பிள்ளை நாலாவது பிறந்த பிள்ளை அது சத்துருக்க மன்னன் தான சத்துருக்க மன்னன் தான தசரத சக்கரவர்த்திக்கு 3 மனவாட்டி. ஆமா, மூத்த தாரம் கோத்தலை, 2வது தாரம் கைகேசி மூணாவது தாரம் சுமித்திரையாள் சுமித்திர. ஆமா, இப்பேற்பட்ட தசரதனுக்கும் கோத்தலைக்கும் கைகேசிக்கும் அந்த சுமித்ரா தேவிக்கும் 4 புத்திரமாக்கியம். 4 புத்திர பாக்கியங்கள். ஆமா, கோதலை மகன் கோதண்ட ராமபெருமா ராமசாமி, கைகேசி மகன் பரதாழ்வன் சுமித்ரா தேவி பெற்ற மகன் தான் லட்சுமணன் சத்துருக்கன். இப்படி ஒரு காலத்திலே அயோத்தியை நீதியோடு நேர்மையோடு ஆண்டு வந்தார்கள். ஆண்டு வரக்கூடிய காலத்தில் என்னென்ன பதிச்சரிடத்திலே வில்லுவித்தைகளெல்லாம் ராமபெருமான் பரதாழ்வன் கத்தார்கள். லட்சுமணன் சத்துருக்கன் வில்வித்தை பாலவித்த. ஆமா, பால வித்தைகளை எல்லாம் கட்டாரி வித்தைகளை படித்தோ அந்த பருவகாலம் வரும்போது அன்று ஒரு காலத்திலே லங்கையிலே போய் ஆமா ஜனகராஜனுடைய மகளான சீதா பிராட்டிய ஆமா மனம் செய்யணும், மனம் முடிக்கணும் வேணும் என்று இந்த 56 தேசத்தில் உள்ள அரசர்களும் ராவணனும் ஆமா அங்க
போய் லங்கையிலே ஜனக அரமனையிலே அமர்ந்திருக்க எங்க விஸ்வாமித்திரர் அழைச்சி போன ராமபெருமா ராமசாமி அந்த ஜனக மகள் ஜானகியை திருமணம் செய்து அந்த ஜனகன் வெள்ளை ஒடித்தோ மாலையிட்டு வரும் முன்னால ஆமா அன்று ஒரு காலத்தில் என்னென்ன கைகேசிக்கும் தசரத மன்னனுக்கு ஒரு குடும்ப வாக்கு தகராறு நடந்து கொண்டிருக்க அதனால் கூனியான மந்தார கூனி அரமனைக்குள் நின்னவா ஏ கைகேசி ஏம்மா உங்க அக்காமன் கோதண்ட ராமனுக்கு இந்த நாட்டை அயோத்திய பட்டஞ்சூடி கொடுக்க போறாராம் உன்மவன் சும்மா இருக்கணுமா அதனால உங்க கணவன் தசரத மன்னன் ராமபெருமானுக்குத்தான் நாட்டை பட்டஞ்சூடுவதாக சொல்லிக்கிட்டு இருக்காரம்மா அதனால் வாமவன் ஒரு மகன் பரதாழ்வன் இருக்கான் அக்காமவன் கோசலை மகன் ராமபெருமானும் இருக்கார் அவனுக்கு இந்த நாட்டை பட்டஞ்சூட கூடாது அப்படி சட்டம் கூடி அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ராமனைத்தான் வசத்துவாரு பேசுவார் புகழ்வார்கள் அதனால் உன்மக ஒருமை இருப்பதினாலே உன் பரதாழ்வன் தான் அயோத்திய ஆளணும் அக்காவும் அயோத்திய விட்டு ஆர்வன்யம் போகணும் அதனால அவன் வனகாசம் 14 மாசம் 14 வருஷம் 14 நாள் இருக்கணும் அவன் வனகாசம் போன பிறகு உன் மகனாகிய பரதாழ்வன் தான் பட்டஞ்சூடி அயோத்திய ஆள வேண்டும் அவள் சொன்ன போதே கேட்ட கைகேசி தசரதன் மன்னர் கிட்ட ஓடி வந்தால் கைகேசி அம்மையா என் கனவா மன்னவா பூமானே எனக்கு ஒரு மகன் அக்காளுக்கு ஒரு மகன் இந்த நாட்டை யாருக்கு பட்டஞ்சூடி கொடுக்க போறீர்கள் என்று எங்க கைகேசி கேட்ட போது தசரதர் சொல்லுவாராம் உலக வழக்கப்படி மூத்த தாரத்துக்கு மூத்த தாரம் பெற்ற மகன் ராமனுக்கு பட்டஞ்சூடி வைக்க போறேன் அக்காமவன் ஒரு மவன் இருக்கானே கண்ணுனா 2 கண்ணா பாரும் ஐயா இந்த நாட்டை 2 பேருக்கும் பங்கு வைக்க கூடாது யாராவது ஒரு மகன் தான் அயோத்தியா அரசு புரியணும் ஆசிரமத்தில் இருக்கணும் ஐயா அதனால் அக்காமவன் இருந்தா என் மனசு சம்மதம் வராது ஐயா அதனால் என் மகன் தான் ஒருவன் பரதாழ்வன் ஆடாளனும் ஆமா அது உங்க மவன் ராமசுவாமி வேணும் என்று கைகேசி சொன்ன போது மூத்தமவனுக்கு இந்த நாட்டுல சொந்தம் இல்லையாம்மா தசரதர் மன்னர் மயக்கமாகி கிறங்கி படுத்த படுக்கலையை விட்டு எந்திரிக்காத அளவுக்கு உயிர் ஊச்சலாடுது அப்ப உயிர் ஊச்சலாடுகின்ற நேரத்தில் சுவாமியான ராமராம் பெண்கொடியா ராமரும் சீதா பிராட்டி லட்சுமணமூர்த்தி லங்கையில இருந்த அயோத்திக்கு மாலமணத்தோடு வந்து நின்னார்கள் மாலமணத்தோடு நிக்க மகனை பார்த்த தசரத மன்ன வாய்குளர சிரிக்காமலும் வாய்குலங்க அதறினால் அழுதார் அப்ப ராமபெருமான் கேட்கார் என்ன கேட்கிறார் ஐயனே தந்தையே நான் மனக்கோலத்தோடு வந்த இடத்தை சிறப்ப பாராம நீங்க கண்ணீரை வடிப்பது விவரம் என்ன எப்பா எனக்கு வேற எந்த கவலையும் இல்ல ராமா என்னப்பா நீ அயோத்தியில இருக்க கூடாதான் நீ அயோத்தியை விட்டு 14 வருடமாக 14 மாசம் 14 நாளும் வனகாசம் போய் இருக்கணுமா அதே உன் தம்பி பரதாழ்வே அயோத்தியா அரசு செய்ய சின்னாத்தா கைகேசி ஒரே ஏக்கம் கொள்ளுதா ஆமா நீ காடாளனுமா
உன் தம்பி பரதாழ்வன் நாடு ஆளணுமா ஆளணுமாப்பா. அதனால எனக்கு எந்த மகனை நான் போக சொல்ல, எந்த மகனை அயோத்தியில இருக்க சொல்ல சொல்லு. எனக்கே புலப்பம் ஆகுதப்பா. ஆகுது மகனே. எனக்கே மதி மயங்குது கிருகரக்கப்பா. ஆம்போ என்று தசரத சக்கரவர்த்தி மூத்த மகனை பார்த்து கதறி துடித்தார். ஆமா ஐயோ. மூத்த மகனார ராமசாமி அப்பா நான் இருந்தா என்ன, தம்பி இருந்தா என்ன? ஆமா ரெண்டு பேரும் இருந்தா ஒண்ணுதானே. நாம இருந்தாலும் ஒண்ணுதான், பரதாழ்வன் இருந்தாலும் ஒண்ணுதான். ஒண்ணுதானப்பா. எல்லாமே ஒரு தாய் பெத்த மக்கள் தானே. மக்கதானப்பா. ஒரு தாய் பெத்த மக்களா இருக்க போய்த்தானே அயோத்தியில இப்படி ஒரு விவகாரம் வந்திருக்கு. வந்திருக்குப்பா. அதனால் கைகேசி சொல்லுக்கு என்னங்க நான் காடாள போறேன் என்று ஹரிராம பூவதியும் அன்னை சீதாலட்சுமியும் அனகாசம் புறப்படுதா, அனகாசம் புறப்படவும் இளையவரா லட்சுமணரும் அந்த அண்ணன் கிட்ட ஓடி வாரார். புரிஞ்சுக்கிட்டுங்கப்பா. எனக்கு சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். மனங்குளிர சொல்லுதேன். என் பூதம் 5 பூதத்திலும் எந்த ஒரு களங்கமும் கவனமும் சூதுவாது கிடையாது, கள்ளம் கிடையாது. அதனால அந்த தாய் மாவன் சின்னாத்த மாவன் பெரியாத்தா மாவன்னு நான் பிரிக்கலப்பா. அப்பாவும் பிரிக்கல, அம்மா மார்களும் பிரிக்கல. ஒரு தாய் பெத்த மக்களா நம்மள அம்மா கைகேசி, ஆமா நம்ம ஆத்தா கோசலாதேவி, நம்ம அம்மா சுமித்ராதேவி 3 தாரமும் ஒரே தாயாக இருந்து நம்ம அப்பாவோட ஆமா இந்த அயோத்திய அரசு புரிந்தார்கள். அதனால் உங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கப்பா. அண்ணா அயோத்தியில இருந்து வனகாசம் இருக்கணுமா. தம்பியான பரதாழ்வன் ஆமா அயோத்திய ஆக்கிரமம் செய்து அரண்பட்டத்துல இருக்க போறாரப்பா. அதனால நான் அயோத்தியை விட்டு வனத்துக்கு போறோம்னாரா ராமசாமி சொன்னார். உடனே இளைய பெருமாளுக்கு ரத்தம் துடிக்கியா, துடிக்குமலா ரத்தம் துடிச்சு படபடன்னு அடிச்சு உடனே ராமனுடைய காலை போய் கட்டினார் லட்சுமண பெருமாள். அண்ணா காலை கட்டி ஆமா நின்னாரு லட்சுமண பெருமாள். அண்ணா அண்ணா நீங்களே அயோத்தியை விட்டு வனத்துக்கு போவையில எனக்கு இங்க என்ன சொல்லி, இந்த தம்பிக்கு இந்த அயோத்தியில இடம் இல்ல கிடையாது அண்ணா. அதனால நீங்க எப்ப வாரீங்களோ அப்ப வார இப்போ உங்க கூட வருவோம்னாரா. வரும்னு சொன்னாரு. கூட பிறந்தவரா? கிடையாதுல்ல. கிடையாது கூட பிறந்தவர் இல்ல. ஆமா இல்ல. 3ஆவது தாரத்து மவன். ஆமா 3ஆம் தாரத்து மனைவி மவன். மூத்த தாரத்தை விட்டு நடுவுல தாரத்தை விட்டு 3ஆம் தாரத்து
என்னும் மகன் ஹரிராமன் மேல அவ்வளவு உயிர் வச்சிருந்தார். அவளை பாசம் வச்சிருந்தார். அவன் ரகுராமனும் தம்பி லட்சுமணன் மேல ஆமா ரொம்ப பாசம் வச்சிருந்தார். அவன் அண்ணன் சொன்னால் தம்பி கேட்கணும், தம்பி சொல்லத அண்ணன் கேட்கணும். இப்ப உள்ள கேப்பானா? கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் ஐயா. எப்ப இவன் தொலைவான்? அதான் சொன்னான், தாம் பெறணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவின்னா. தாம் பெறணும் பிள்ளை பெறலன்னா அது தனக்கு ஒரு பிள்ளை இருந்தா அவக்கணும் உதவும். தனக்கு ஒரு பிறவி இருக்காமன்னா அண்ணனை ஒரு ஆபத்துல அடிக்காமனு வைங்கள. அண்ணனை ஒரு ஆபத்துல அடிக்காமனா என் தம்பிக்கார விடுவானா? எப்படி இல்ல எங்க அண்ணனை அடிக்கலாம். பாத்தியாளா, தம்பிய அடிக்கல அண்ணன் பாத்துக்கிட்டு நிப்பானா? இப்ப உள்ளவன் சொக்கார வீடு தீயறியல. ஏன் சொக்கார வீடு தீயறியல? கால கட்டுதான். அந்த இருக்க ஓலையை எரிஞ்சு போயிடுதுன்னா அவன் மறுபடி கிடுவு வாங்கிறதுக்கு துட்டு இருக்காதுல்ல. அந்த கட்டமண்ண நம்மகிட்ட எழுதி போட்டுற மாட்டானா? அப்படின்லாம் நம்ம நினைக்கும். ஆனா ராமனுடைய தம்பி லட்சுமண அண்ணனுடைய காலை கட்டி பதறி பதறி அழுதாராம். அண்ணா நீங்க போற மண்ணுல எனக்கு வாழ்க்கை இல்ல. நான் அயோத்திக்கு உங்களோட இதுவரைக்கும் அயோத்தியில இருந்து ஏதோ நமக்கு ஒரு ஆகாத காலங்கள் வந்திருக்கு, அமடு வந்திருக்கு. அதனால நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா கூனி, மந்தாரா கூனி. அவன் இந்த கூனி குசும்புதான். அவன் கூனி குசும்பு கூடுதலா இருந்திருக்கு. இதனால நம்ம சின்னாத்தா நடுவுல அவளுக்கு ஏதோ ஒரு கோலம் மூட்டிட்டா. அதனால ராம வனத்துல இருக்கணும், பரதாழ்வன் அயோத்தியில இருக்கணும்னு இது அப்பா அம்மா சொல்லல. பெத்ததாய் சொல்ல முடியுமா? பெத்ததாப்ப நாக்குல வருமா? எல்லாமே பிள்ளை. அந்த பிள்ளையும் என் பிள்ளைதான், இந்த பிள்ளையும். அதனால தம்பிமார்களே பிரியாம ஒன்னாக இருந்த அயோத்தி ராம அந்த கோனி மந்தாரையனுடைய சாபத்தினால் அன்று ஒரு காலம் ராம பெருமான் வனத்துக்கு புறப்பட்டார். உடனே இளைய பெருமாள் காலை கட்டினாராம். அப்படி காலை கட்டும் போது தம்பி வா போவோம். எப்படி ராம லட்சுமணன் சீதா பிராட்டியும் அயோத்தியில இருந்து வனகாசம் போகவும் அந்த அயோத்தியில ஆக்கிரமத்தில யார் இருக்கா? ஏ பரதாளவன் போய் உட்கார்ந்தானா? அவன் என்ன பதர்தான்? இந்த ஆசானம் அண்ணனுக்குள்ளது. எந்த ஆசானம்? நாம இருக்கப்பட்ட ஆசானம் இது தலைநாளையில் உள்ள அண்ணனுக்குள்ளது. அண்ணன் இருக்கும் சிம்மாசனத்துல நம்ம போய் இருந்தா நீதி போவும், மனநீதி அழியும். அதனால் நீதி நேர்மையோடு இருந்து அண்ணா வருவது வரைக்கும் இந்த அண்ணாவுடைய சிம்மாசனத்துல நம்ம இருக்கப்படாது என்று ஹரிராமனுக்கு பதிலாக நித்திரசேனை செய்த பாதரட்ச. நித்திரசேனா அருந்திரியார் செய்து கொடுத்த அவர் தான் நித்திரசேனை. அவர் கொடுத்த பாதரட்சைய அண்ணா இருக்கும் சிம்மாசனத்துல வச்சு அந்த பரதாழ்வன் அரசாண்டானோ. அண்ணன் இருக்க சிம்மாசனத்துல போய் உட்காரலாம்ல? அப்படி உட்கார முடியுமா? அப்ப நீதி உண்டா? அப்ப நேர்மை உண்டா? அதனால அயோத்தியில நீதி நேர்மை சாச்சானி இல்லாம ஏழை பணக்காரன் இல்லாம ஏழையும் என்றைக்கும் ஒரே நிரந்தரமா இருக்கணும். எம்மதமும் சம்மதம் என்று அயோத்தி சக்கரவர்த்தி தசரதன் ஆண்ட காலத்தில் நீதிமழை பெய்து நீர்வளம் நிலவளம் பொருள்வளம் செழிக்க இப்படி அது பரதாழ்வன் அண்ணா இருக்கும் சிம்மாசனத்தில நித்திரசேனை கொடுத்த பாதரட்சியை வச்சு அந்த 14 வருடம் 14 மாசம் 14 நாள் 14 நொடி அந்த பாதரட்சியை வச்சு பூஜை பண்ணினார். 14 வருடம் கழிச்சு இங்கேயோ ராமபெருமான் வனகாசத்தில் இருந்து புறப்பட்டு அயோத்திக்கு வந்தார். அயோத்திக்கு வந்த காலத்தில் அண்ணா வாரார் என்று பரதாழ்வன் சத்திருக்கணும் ராமபெருமான் காலை கட்டினார்.
கால கேட்டவும் அண்ணா நம்மளை வளர்த்த தந்தையே இறந்து போனார். நம்ம தந்தை இறந்து போனால் தசரத சக்கரவர்த்தி மரணமாகி போயிட்டார். ஆமா, இந்த கைகேசி சொல்லாலதானே ஆமா சென்றார். கைகேசி சொல்லால் தசரதன் மரணமாகி போயிட்டார். அதனால அண்ணா இருக்கும் சிம்மாசனத்துல நான் இருக்கல. நீர் இருக்கும் ஆக்கிரமத்துல உன் தம்பி இருந்தம்னு நினையாதரும் நித்திரத்தேனை கொடுத்த பாதரட்சியை வச்சுத்தான் இவ்வளவு காலம் வரைக்கும் நான் பூஜை பண்ணி அயோத்தியை அரசு புரிந்தேன். அண்ணா வருவாரு, அண்ணா இருந்த அந்த சிம்மாசனத்தை கண்குளிர பார்த்தேன் என்று நான் இருந்தேன். அண்ணா வாங்க வாங்கள் என்று ஹரிராம பூபதிய அழைத்தார். அவர் இருக்கும் சிம்மாசனத்திலே ஆக்கிரமத்திலே இருக்க வைத்து அந்த பரதாழ்வன் சத்துருக்க லட்சுமண மூர்த்தியும் அவரோடுக்கு இருக்கும் பக்கப்பலத்தில 1000 தலையாரிகள் 64 மந்திரி சேனா சைனியம் ரஜகத துராதபட ஜேனியத்தோடு ஹரிராமன் அயோத்தியை அரசு புரிந்தார். அப்படி அரசு புரிந்தார்ல. அரசு புரியும் காலத்தில் நம்ம அதமோனே மலை போலே வருடமோனு நல்வேளோ நீர்வளமும் கொடு நலவளங்கள் கொடு பொருள் வளங்கள் கூடுதையா ராமசுவாமி அரசில அந்த அயோத்தி தேசமெல்லாம் ஆனை கட்டி
கூட்டம் எல்லாம் பார்வையது விடவு வேணும் அந்தன்றைக்கு நடக்கும் செய்தி ராமனுக்கு தெரிஞ்சிடணும் நடந்துட்டாலும் அந்த உண்மை செய்தி தெரிஞ்சிடணும் ராம பூபதி அம்மா அயோத்தி மன்னன் ஏ தசரதற்கு பின்னால அந்த கோசலை மகள் ராமன் மாணவர் அம்மா அயோத்தியை அரசு புரிகிறார் அரசு செய்யும் மன்னன் ஆயிரம் தெருவுக்கு அதிபதியாயிருக்க நின்று இந்த அயோத்தி மக்களுக்கு தெரிய வேணும் என்றோ ஆயிரம் தெருவிலே 1000 தலைவாரிகள் காவலுக்கு போய் சொன்னாரே அந்த முதல் மந்திரிகளை கூப்பிட்டு பாதுகாப்பான் என்றார். ராமபெருமான் ஒரு சந்தேகம் வருகிறது. என்னையா இந்த 14 வருடம் 14 மாதம் 14 நாளும் தம்பியாகிய பரதாழ்வன் அரசு புரிந்தானே அவர் அரசு என்ன இருக்கோ ஏது இருக்கோ தெரிய வேணும் என்றோ இந்த நாட்டின் மக்கள் குறை எப்படி இருக்குன்னு பார்க்க வேணும். யாரு பெரியவன் யாரு சிறியவன் என்றும் தெரிய வேணும். யாரு அரசன் யாரு ஆண்டியா இருக்கான் என்றும் பார்க்க வேணும். யாரு கோவேந்திரனா இருக்கான் பார்க்க வேணும். யார் கூத்தாடியா இருக்கா தெரிய வேணும் என்று அயோத்தியை ஒரு தடவை பார்க்க வேணும் என்று என்ன மந்திரி தலையாரியை கூப்பிட்டு ஹரிராம பூபதி அப்பா இதுவரைக்கும் நான் காடாண்டேன் அப்போ அயோத்திய அரசு பட்டம் கட்டி அரசால வந்தே என்னுடைய அரசு குறைகள் என்ன இருக்குன்னு மக்களிடத்திலே குறை கேட்க வேணும். அதனால் இன்னைக்கு ஒரு பொழுது அயோத்தியை பவனி சுத்தி பார்க்கணும். அதனால் ராமசுவாமி வாரார் என்று நாட்டு மக்களுக்கெல்லாம் பரையோசி அடிக்கணும் அப்பா. ராமசுவாமி வாரார் என்று நாட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நிக்க வேணும். ராமசுவாமியை பார்த்து வணங்க வேணும் என்றோ மந்திரி தலையாரியோ ராமசுவாமி சொன்னபடி அயோத்தி மக்களிடம் மந்திரியின் தலையாரியோ ராமசுவாமி வாரார் என்று அவனை சுத்தி வரப்போறா மக்கள் முன்னாலே பரையோசை சாத்தி கொண்டு மக்களுக்கு சொல்லுதாரே ஹரிராமன் வாரார் என்று அயோத்தி மக்கள் எல்லாம் கடவுளே வாரார் என்றோ அவரவர் வாசலே தண்ணியும் மக்கள் எல்லாம் வைத்து கொண்டோ எப்ப வாராரு அந்த நாட்டு மக்கள் ஹரிராமன் வாரார் என்று அயோத்தி மக்கள் அவரவர் வாசலில் எதிர்பார்த்து
பெரியோர் சபையோர்கள பெரியோர்களே கரும்ப சுவாமி கலையில அது காப்பாதி உண்டு ஐயோ சுமதிய வளப்பத்தில அது அறப்பாதி உண்டு ஐயோ வண்ணாறு விவகாரம் வழி கொஞ்சம் உண்டு ஐயோ சந்திக்க வேணும் என்றோ சந்திச்ச மக்களிடம் கொலகாக்க வேணும் என்றோ கோதண்ட ராமசுவாமி இல்லையும் கையில் எடுத்து வீதிக்கு வாரே வீதியில வாரவோதோ ஸ்ரீராமன் வாரே என்றோ தெருவில் நிற்கும் ஜனங்களை நாராயண என்று சொல்லி ராமனுட துதியத்தான நாட்டு மக்கள் பாடுதார பிறகு இப்ப வாராவா நம்ம காலத்துக்கு பிறகுலாம் இன்னைக்கு ராமசாமி நாட்டுக்குள்ள வாராரு அந்த பொன்னியாமா பூமார் வரும்போது மழையானா மழை கொட்டுமான மழை மழை பெய்யுது பெரியா மழையும் அடமழையும் பெய்யுது அப்படி ராமசாமி வரக்கூடிய காலத்தில் பண்ணக்கூட பிடிச்சு வந்தாரா இல்ல ரதத்துல வந்தாரா இல்ல தேர்ல வந்தாரா ஏன் ராமபெருமம் பெருமடையல பெருமையும் கிடையாது ஆனந்தமும் கிடையாது ஏமன்னா தம்பி பரதாழ்வன் 14 மாறுடம் 14 மாதம் 14 நாளும் நாமல் இல்லாத அயோத்தியில நித்திரை தேனை கொடுத்த பாதரட்சியை வச்சு பாத பூஜை பண்ணி அயோத்திய அரசு புரிந்திருக்கா புரிந்து வந்தானே இந்த அரசு எப்படி இருக்கு குறை இருக்கா கூட்டி இருக்கா லாபம் இருக்கா நன்மை இருக்கா தின்மை இருக்கா தெரிய வேண்டாமா என்று நாட்டினுடைய குறை பார்க்கணும் என்று அரிராம பூபதி பாதரட்ச மாட்டி அயோத்தி மக்களிடம் சந்திக்க வருகிற போது அயோத்தியிலே வாழும் மக்கள் எல்லாம் ராமசுவாமி கடவுளா வராரு என்று அவரோடு வாதில நிக்கவர்கள் எல்லாம் ராமனை பார்த்து ஆனந்த பாட்டு பாடுதார் எப்பேற்பட்ட துதி பாடுதார் தெரியுமா ராம 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 ஜியா ராம மேயா ஜியா ராம மேயா ராம ஜியா ராம மேயா ராம ஜியா ராம மேயா ராமன் பாதம் பணிந்தோம் ஐயா ராம ஜியா ராம மேயா ராமன் பாதம் பணிந்தோம் ஐயா ராம ஜியா ராம மேயா ஜிய ராம மே ராம 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 ஜிய ராம மே ராம 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 ஜிய ராம மே கோதலையால் வெற்றமவ ராம ஜிய ராம மே ராம ஜிய ராம மே ராம ஜிய ராம மே ராம ஜிய ராம மே கோவலையத்தை ஆள வந்த ராம ஜிய ராம மே கோவலையத்தை ஆள வந்த ராம ஜிய ராம மே ராம ஜிய ராம மே ராம ஜிய ராம மே ராம 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 ஜிய ராம மே
ஜிய ராமமே அயோத்தியே ஆள வந்த ராமே ஜிய ராமமே ராமே ஜிய ராமமே ராம 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 ராமே ஜிய ராமமே தாயில் ஒரு கோயில் இல்ல ராம ராமமே ராமே ராம தந்தை சொல்ல மிக்கதோ ராமமே ராம 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 ராமே ஜிய ராம பரதனுடைய வரவ கண்டு ராம ஜிய ராமமே ராமே ஜிய ராமமே பாதரஜ கொடுத்த ராம ராம ஜிய ராமமே ராமே ஜிய ராமமே பேராண்ட ராச்சிதய ராம ஜிய ராமமே ராமே ஜிய ராமமே பின்தொடர செய்த ராம ராம ஜிய ராமமே ராமே ஜிய ராமமே ஜானகியானி அனுருந்து ராம ஜிய ராமமே ராமே ஜிய ராமமே ராமே ஜிய ராமமே ராமே ஜிய ராமமே தானரத்தம் செய்த ராம ராமே ஜிய ராமமே தானரத்தம் செய்த ராம ராம ஜிய ராமமே ராம ஜிய ராமமே ராம 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 ராமே ஜிய ராமமே ராம சிவன விட்ட வாழதில ராம ஜிய ராமமே ராமே ஜிய ராமமே சிவதுருவ எடுத்த ராம ராம ஜிய ராமமே ராமே ஜிய ராமமே ஜானகிய நான் இருந்து ராம ஜிய ராமமே ராமே ஜிய ராமமே ராம ஜிய ராமமே ராமே ஜிய ராமமே தானரத்தம் செய்த ராம ராமே ஜிய ராமமே தானரத்தம் செய்த ராம ராமே ஜிய ராமமே ராம ஜிய ராமமே ராம 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 ராமே ஜிய ராமமே இப்படி அயோத்தி ராமன் 14 வருடம் கழித்து ஆமா 14 மாசம் கழித்து கழித்து 14 நாள் கழித்து 14 நொடி கழித்து ஆமா வனகாசத்தில் வந்து இருந்த ராமா ராமா அயோத்திக்கு வந்த தருமரே என்று எண்டே அயோத்தி மக்கள் எல்லாம் அவரை வரவுற போது புகழ் பாட பாட இப்படி புகழ் பாடுவதை கேட்ட ராம பெருமான் ஆமோ எவரும் அடையல ஆனந்தம் அடையல இல்ல இல்ல ஐயா சந்தோஷம் அடையல இல்ல இல்ல அயோத்திமா மக்களுடைய குறைகளை கேட்டு வரும்போது போது அந்த ராமன் அதை பார்த்து நீதிமலை நேர்மை மலை நாம் பயந்தது அந்த ராமன் என்னைக்கு அரசுக்கு ஆக்கிரமத்தில் வந்து உட்கார்ந்தாரோ இருந்தாரோ அன்று பிடித்த மழை மாத்தையில் 3 நாளாகும் ஆமா மழை பெய்து கொண்டு இருக்குது மாத்தைக்கு 3 மழைன்னா 10 நாளைக்கு ஒரு மழை ஆமா இந்த ராமனுடைய அரசில வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை மழை நீதிமன்ற நெறியனாருக்கு ஒரு மழை ஆமா மாதம் கருப்புடைய மங்கைகளுக்கும் ஒரு மழை மழை இப்படி அயோத்தியில ராமசுவாமி வந்த பிற்பாடு ஆமா வேத ஓதிய வேதியர் ஐயருக்கு 10 நாளைக்கு ஒரு மழை ஆமையோ நீதிமன்ற நெறியனார்னு சொன்ன பாண்டிய மன்னனுக்கு ஒரு மழை மழை மாதம் கருப்புடைய மங்கைக்கு ஒரு மழையானால் ஆமோ நாமளை பெற்றெடுத்த தாயாருக்கும் ஒரு மழை பெஞ்சிருக்கு அந்த அயோத்தியில நீதிமலை நேர்ம மலை தரும மலை மழை பெஞ்சிருக்கு என்னைக்கு ராம பெருமான் அரசால வந்தாரோ அன்று முதல் ஆமா என்று வர அயோத்தியில எந்த ஒரு பஞ்சங்கள் வந்துடாம எந்த ஒரு பகையும் இல்லாம சண்டை இல்லாம ஜாச்சானி இல்லாம கடவு இல்லாம நீதியோடு நேர்மையோடு ஆண்ட
ராமனுக்கு ஆம்போ ஏழை இல்லாமல் பணக்காரனும் இல்லாமல் எல்லா மக்களையும் ஒரே மட்டம் சம மட்டமாக்கி ஆக்கி அதனால அயோத்தியில ஒருதன் கோபேந்திரன் ஒருதன் கோமனாண்டி ஆமா ஒருதன் அரசன் ஒருதன் ஆண்டின்னு இல்லாமல் பணக்காரனா இருக்கணும் ஒருத்தன் பிச்சைக்காரனா இருக்கணும் இந்த ராமசுவாமி ஆட்சியில அப்படியெல்லாம் கிடையாது ஐயோ எம்மதமும் சம்மதமாக மதித்தார் அயோத்தி மக்களும் ராமனுக்கு பயந்து ஏழை இல்லாம பஞ்சம் இல்லாமல் பணக்காரனும் இல்லாம ஒரே சமமட்டமாக ஆக்கி வைத்தார் அந்த ராமசாமி காலத்தில்தான் மாதம் 3 மழை பொழிய 3 போகம் நெல் விளைய அப்படி நெல் விளைந்த காலத்தில் அயோத்தியிலே நீர்வளம் கூடுது நிலவளம் கூடுது கூடிக்கொண்டிருக்கு பொருள் வளங்கள் எல்லாம் கூடவும் ராமபெருமானை பார்த்த அயோத்தி மக்கள் எல்லாம் ஆமா இதுவரைக்கும் நீர் வனகாத்தம் போகலாமா சாமி நீர் போன நாட்டுல இப்படி ஒரு வறுமை வரக்கூடாது கூடாது சாமி இன்னைக்கு இந்த அயோத்தியில பாதம் தொட்டுச்சோ ஆமா அன்னையில இருந்து எங்க பஞ்சங்கள் எல்லாம் தீர்ந்தது ஐயா உங்கள் அரசிலே மாதம் 3 மழை பொழிந்து 3 போகம் நெல் விளைய விளைஞ்சி இருக்க எங்களுடைய நாடு ராமனுடைய அருளால ஆமா அதே நீர்வளங்கள் கோடியிடுது நிலவளங்கள் கோடியிடுது பொருள் வளங்கள் கோடியிடுது மக்களுக்கு தேவை ஆமா நாம உலகத்தில் உள்ள மக்களுக்கு மெயின் தேவை என்ன தெரியுமா என்னென்ன நீர்வளம் ஆமா நீர்வளம்னா என்னது தண்ணி அந்த வருணனும் புளியணும் ஆமா காடு கரையெல்லாம் விளையணும் அதனால நம்ம மக்களுக்கு முதல் தேவை நீர்வளம் ஆமா மழை இரண்டாவது நிலவளம்னா நஞ்ச புஞ்ச பொருள் வளம்னா லட்சுமி கடாச்சாரம் லட்சுமி கடாச்சாரம்னா என்னது பணம் காசு கச்சானா அப்போ ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்லாம இருந்தா குறைவு தானே அதனால அயோத்திமா ராமனுடைய அரசுல நீதியில நீர்வளம் கூடுது நிலவளங்கள் கூட பொருள் வளங்கள்லாம் மக்கள்கிட்ட துட்டு காசு பணம் எல்லாம் மடியில செழிப்பாகி போச்சு உடனே அயோத்தி ராமன் ஆசிரமத்தை பார்த்து அரசை பார்த்து ராமா காலங்காலமாக நீங்க தான் அயோத்தியில இருக்கணும் ஆமா அரசு புரியணும் அரசு புரியணும் ஆக்கிரமத்தில் இருக்கணும் என்ன அயோத்தி மக்கள் எல்லாம் ஆனந்தமாக ராம பெருமானை உயர்த்துகிறார் இப்படி உயர்த்துற காலத்தில் அந்த ஹரிராம பூவதி 1000 தெருவேல ஆயிரம் தெருவையும் பவனிதா முடிச்சிட்டா பவனி சுத்த ராமன் அயோத்திய சுத்திட்டு அரமனைக்கு வார அரசில உட்காரு அப்படி அரசில இருக்கும் போது வண்ணாறு தெருவுதான் 48 தெருவில் மக இருக்குதையா 48 தெருவில் ஐயோ ஆனையேல் அழுக்கடு ஆண்டி வண்ணார் புலந்த அதத்தில் அழுக்கடு ரஜகருட குலந்த 48 வீதியிலே அன்னாறு கூட்டந்தான் அது கூடியிருந்து வாழ்ந்து
அம்மையா மாடமுத்து மாடி பிள்ளையும் அம்மா பரம்பரை தொழிலு கொல தொழிலு அம்மா காலங்காலமாக அழக்கெடுத்து சலுகை செய்து அயோத்தியாபுரி மக்களுக்கு கொடுப்பது வழக்கம். அப்படி கொடுத்த காலத்தில் வயதாகுது சாப போற வயசு அம்மா தவங்குத காலம் அப்பேற்பட்ட மாடமுத்துக்கும் அந்த மாடி பிள்ளைக்கு ஒரு மவன் திருமவன் அவன் பேரு ரதகமு கல்யாண மாப்பிள பருவகால மாப்பிள அந்த மாடமுத்து மகனான ரதகனுக்கு கல்யாண வயசு வந்துடுது பருவகால மாப்பிள்ளையா இருக்கிறான். அப்பேற்பட்ட ரஜகமுத்துக்கு தாலி கட்டி பார்க்க வேணும். அப்படியா? சரி, அத சலுகை செய்ய வேணுமே. முத்து மாடி பிள்ளை தன்னுடைய மகனுக்கு அண்ணன் பெற்ற தலமாக வேறு மகிழம் வெண்கொடி மகனுக்கு மாலையிட்டு கோலம் பார்க்கணும்.
வந்தாளானா நாங்க செய்யும் ஜலக தொழில் தருவை தொழில் ஜலக தொழில் அண்ணம்மாவ செய்திருவா செய்திருவா அண்ணம்மாவா செய்திருவா எப்ப அடுத்தவா வந்தாளானா நாமளோட தொழிலத்தான் சிந்திச்சு பார்க்க மாட்டா செய்யும் தொழில் மதிக்க மாட்டா அது அண்ணம்மாவ மகிழம் பூவ தாலி கட்டி வைத்தமானா அது உன்னுடைய கவலை மரமவ மாத்திட அது அண்ணம் பெத்த தலைமை வேலை பெண்க ஆக்க போற மேடோடு மாலை சூடி வைக்க போறேன் அம்மாவும் அப்பாவும் அந்த மகனிடத்தில் சொல்லுதா ஜம்மதம்மா மனமும் ஜம்மதான் மகனிடத்தில் கேட்டுட்டு அம்மாளும் அப்பாவோ மகிழம்பூவ பெண் கேட்டு நேரம் வாரே ஏ அண்ண மகள ஏ ஆண்டி முட்டை அழகனாட்சியே அரசாட்சியே மக மகிழம்பு ஒரு பெண்ணு ஆமா என் மகன் அஜகன் ஒரு மகன் என் மகனுக்கு வயது 21 ஆமா உன் மகளுக்கு வயது 19 இந்த மகிழம்பு பெண்ணு என் மகன் அஜகனுக்கு மாலை சூடணும் ஆமா மன்னன் தேவியுமாக என் கண்ணுக்கு புன்னால அம்மா இந்த அயோத்தி மக்களிடம் போய் எடுக்கணும் அழுக்கெடுத்த வாசலில் அன்னம் வாங்க வேணும் அழுக்கும் அன்னமும் வாங்கி ஆட்டாங்கரையில் கொண்டு வந்து மன்னன் தேவியும் ஜலக பண்ண வேணும் ஜலக பண்ணி காய வைக்க வேணும் பொழுது ஜாய வெள்ள கொண்டி அயோத்தியில கொடுக்க வேணும் அதனால் எனக்கு வயதாயிடுது அம்மா தங்கையான மாடி பிள்ளைக்கு வயதாயிடுது அதனால் எம்மவர் ஜகனுக்கு உன்னோட மகளத்தான மகளோட வேணும் பெண்ணு கேட்டு வந்திருக்கோம் தாயம் என்று மாடு பிள்ளை அண்ணா இடம் கேட்டுட்டாளே சம்மதித்தே சொல்லுவாராம் என் மகளை தாரே நின்று வாக்கு கொடுத்துட்டானா ஆண்டை முட்டு கொடுக்கும் போது மாடம் முட்டு மாடு பிள்ளை ஊருக்குள்ள வருவாராம் ஊரே நாட்டாமையா இருவாரோ ஊரு தலைவர் ஐயா ஊரு கனவாங்கோ ஊரு சமுதாயமே என்னுடைய மகனுக்கு தான் அம்மாவா மகிழம் பூவ கல்யாணம் முடிக்க போறேன் தாலி கட்ட போறேன் என்று
மகிழம் போகும் இடம் மனக்கும் மனக்கோல நடக்கு எழியோ பண்டல அலங்கரிதோ பெட்டி மேல போட்டு அலங்கரிட்டார் ஊருகாரு மாட்டையிலே வளரு பரத்திங்களில பெண்ணாக அலங்கரித்தோ 8 தாலியல மனப்பெண் அழைச்சுக்கிட்டு மனவடைக்கு அழைப்பா மனவடையில கொண்டு வந்தியோ பெண்ணாக வப்பா பட்டு கட்டி இடம்பெற ராசங்க கட்டி போன மாப்பிள்ளையா அவசரத்து பையங்களும் மாப்பிள்ளை அலங்கரிட்டு மனவட வண்டலுக்கு மனவட வண்டலுக்கு மாப்பிள்ளையா மருதாரா மகளுக்கு அந்த மாங்கலியம் தரித்திடுங்கோ மாங்கலியம் தரித்திடுங்கோ ஆண்டி முட்டி சொன்னவாது ரஜகந்தானே திருமங்கிரியங்கையில வாந்து உலகறிய நாடறிய நகராறிய ஒரு நல்ல ஜாவடியிலே இருந்ததொரு மாப்பிளாதான் மகிழம்பு கழுத்திலாதான் மாங்கலியம் கையில் அடித்து சிவனே சிவனே என்றோ மாங்கலியம் பூட்டிட்டாரா போட்டுட்டாரே மாங்கலியம் முடிச்சுட்டாரே மாப்பிளையும்
அளவு பொன்னிருந்தோம் கரும்பி உண்ண காணாது ஒரு கைத்தொழில் வாழுமானோ கைத்தொழில் அதனால மகிழம்பூவே தந்தொழில் பார்க்கலன்னா அளவு பஞ்சம் தொழில பார்க்கலன்னா கொடிய பஞ்சம் வந்து சேரும் அதனால மகிழம்பூவே அம்மாவோ அயோத்தி பட்டணத்தில் அயோத்தி மக்களிடம் அடங்கடித்து சலுகை செய்து வெள்ள கொண்டு கொடுத்திருக்கா ஒரு காலம் முடிஞ்சிடு அவரு காலம் முடிஞ்ச போது நம்ம காலம் வந்துடு முடிஞ்ச போது நம்ம காலம் வந்து அதனால மகிழம்பு மாலையிட்டு பார்த்த மின்னு மனைவியாக இருக்க வேண்டாம் தந்தொழில் ஒன்னு இருக்கு அது சலுகை செய்து பார்த்துட ஆயிரம் தெருவிலையும் அடுக்கடுத்து அன்னு வாங்கி உங்கனவன் நிக்கையிடம் அன்னம் கொண்டு வர வேணும் அன்னம் கொண்டு வர வேணும் தங்கர போக போறேன் அது நல்ல படித்துறையில் அழகுகளை சலுகை செய்வேன் சலுகை செய்யும் இடத்துக்கு சாப்பாடு கொண்டு வாயே அண்ணன் வாங்கு வீட்டில அடுத்து வரவே மாலையிட்ட பெண்ணியேண்டோ மாலையிட்ட பெண்ணியடா முற்றி சொன்னவாதே மகிழம்பூ சொல்லுவாளா எங்கனவ மன்னவ கல்லானாலும் கணவன் தானே கல்லோனாலும் கணவன் தானே கல்லோனாலும் பூமாண்டானே உங்க சொல்ல தட்ட மாட்டேன் மாலையிட்ட மகிழம்பூ மாநிலம் நடந்தேனானோ மாநிலத்து ராஜாக்களும் மாநிலத்து ராஜாவும் ராஜாதி பெண்கள் எல்லாம் யாருன்னு கேட்பார கேட்கிற மக்களுக்கு என்ன பதில் சொல்லுவேனோ என்ன பதில் சொல்லுவேனோ மகிழம்பு கட்ட ஒரே அவன் சொல்லுவானா எல்லாரும் அவதான எல்லாரு வீட்டுக்கு எல்லாரு பேர்காடு இட்டார் மனமுடித்த மகிழம்புவே அடுக்கடுக்க வந்த மின்னு சொல்ல வேணும் அவன் சொன்னவோதே மகிழம்பூதான் சொல்லுதாளே எங்கனவ மன்னவ அயோத்திவன் பட்டணத்தில் ஆயிரம் தெருவிலையும் கொடுக்க போறோம் மகிழம்பூவு சம்மதித்து சட்டி மேல சட்டி வெட்டி வட்டி மேல வட்டி வெட்டி வட்டி தலையில் வாச்சி அயோத்தி நகரத்தில் கடுத்து அன்னவாங்க மகிழம்பூ
நல்ல படித்துறையில் ஆளுக்கு களத்தளிச்சுட்டான சலுகை பண்ணி நின்னுட்டான சலுகை பண்ணி வீட்டுக்கு சாப்பாடு வரலை என்று வரஜகனுக்கு பழியோ தாங்கலையா கடும் பழி வந்துடு பண்ணலாம் வந்துடுது அவனுக்கு கருவிதா காளை
அப்பம் பேர கூறிட்டாளே வாழ வந்த வீட்டையும் திறந்து சொல்லிட்டாள இன்னாரு மருமவா கேட்ட மக்கள் எல்லாம் அண்ணங்களும் அழுக்குகளும் பயத்துதான் கொடுத்துட்டாளே அண்ணன் வாங்கு வீடு எல்லாம் அழுக்கையும் கட்டிட்டார காலையில வந்தம்மா மாலை நேரம் ஆயிடுது மன்னனான கணவனுக்கு சாதம் கொண்டு கொடுக்காம சாதம் கொண்டு கொடுக்காம கொண்ட நல்ல கணவன்